வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி சிலபஸில் உள்ள டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்சிஆர்டி புக்கில் உள்ள டாப்பிக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ நேற்று போட்டிருந்தோம் கெமிஸ்ட்ரியில். ஸோ கெமிஸ்ட்ரியோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது பார்ட் 2. இதில் என்னென்னா இப்போ கலவைகளை பிரித்தெடுக்கக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதங்கமாதல் அப்படிங்கிறதுனா என்னென்னா திண்ம பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் போது அது நேரடியாக என்ன ஆகும் அப்படின்னா திரவமாக மாறாமல் ஆவியாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதுதான் அதாவது திரவமாக மாறாமல் வாயுவாக மாறிடும். அதுக்கு பேர் தான் பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆவியை திருப்பி குளிர்விச்சோம் அப்படின்னா மீண்டும் பழைய பொருளே கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம், கலவைகளை பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் நாப்தலின் உருண்டை அந்த மாதிரி இந்த ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் வைக்கிறோம்ல வீட்டில், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது பதங்கமாதல் முறையில் தான் வேலை செய்யுது. அடுத்து வடிகட்டுதல் அப்படிங்கிறதுனா என்னென்னா, அதாவது வடிதாளின் மூலமாக ஒரு பொருள் திண்ம துகள்களை செலுத்துவதன் மூலமாக திரவத்திலிருந்து திண்ம துகள்களை முழுமையாக அகற்ற முடியும். இப்போ நம்ம டீ தூள்லாம் வடிகட்டுறோம் இல்லையா, அது மாதிரி தான். அடுத்து ஆவியாதல். ஸோ ஆவியாதல்ங்கிறது என்னென்னா திரவத்தில் இருக்கக்கூடிய திண்ம பொருளோட கரைசலை நம்ம ஹீட் பண்ணும்போது வெப்பப்படுத்தும் போது அந்த திரவம் என்ன ஆயிடும், ஆவியாகி போயிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய திண்மம் முழுவதுமாக நமக்கு கிடைச்சிடும். அதான் ஆவியாதல். அடுத்து படிகமாக்கல். பதங்கமாதல் அப்படிங்கிறது வேற, படிகமாக்கல் அப்படிங்கிறது வேற. படிகமாக்கல் அப்படின்னா என்னன்னா இது திண்ம பொருட்களை பிரிக்கவும் முடியும், அதே சமயம் தூய்மைப்படுத்துறதுக்கும் இந்த படிகமாக்கல் அப்படிங்கிற மெத்தட் பயன்படுது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா மாசு கலந்த திண்மமும் இல்லை மாசு கலந்த ஒரு கலவையை கரைப்பானை வச்சு வெப்பப்படுத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட கொதிநிலை வரைக்கும் வெப்பப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா அந்த கரைசலை வடிகட்டுவாங்க. ஏன்னா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டுவாங்க. வடிகட்டி தெளிந்த வடிதிரவம் மெதுவாக அறை வெப்பநிலைக்கு குளிர்விக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் என்ன ஆகுது, அந்த தெளிந்த திரவத்தை குளிர்விக்கிறாங்க. அதுக்கப்புறம் தூய திண்மம் படிகமாகும் போது இது வடிகட்டுதல் மூலமாக பிரிக்கப்பட்டு உலர்த்தப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதான் படிகமாக்கல். இதில் இந்த கற்பூரம், அயோடின், அம்மோனியம் இதெல்லாம் பிரித்தெடுக்கப்படுது. அடுத்து காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிற மெத்தட். காய்ச்சி வடித்தல் அப்படின்னா என்னன்னா ஒரு திரவத்தை நம்ம வெப்பப்படுத்தும் போதன் மூலமா அதை ஆவியாக மாற்றும் ஒரு செயல்முறை. ஸோ திரவத்தை நம்ம ஹீட் பண்ணோம்னா அது என்னவாயிரும், வாயுவா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த ஆவியை குளிர்விச்சு அதை என்னவா மாற்றுவாங்க, திரவமா மாற்றுவாங்க. ஸோ அப்போ ஆவியாதல், ஆவி சுருங்குதல் இது ரெண்டுமே நடக்குது அப்படின்னா அதுதான் காய்ச்சி வடித்தல். ஸோ காய்ச்சி வடித்தல்ல ரெண்டுமே நடக்கும். ஆவியாதலாகும், அந்த ஆவியை திருப்பி சுருங்க வைக்கிறது, ரெண்டுமே நடக்கும். ஸோ இதில் மூணு மெத்தட் இருக்கு. வெற்றிட காய்ச்சி வடித்தல், நீராவி காய்ச்சி வடித்தல், பின்ன காய்ச்சி வடித்தல். வெற்றிட காய்ச்சி வடித்தல் அப்படின்னா குறைந்த அழுத்தத்தில் காய்ச்சி வடிப்பாங்க. ஸோ குறைந்த அழுத்தத்தில் காய்ச்சி வடிக்கிறது வெற்றிட காய்ச்சி வடித்தல். நீராவி காய்ச்சி வடித்தல் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஆவியாகாத சில பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அல்லது நீராவியற்ற சேர்மங்களிலிருந்து நீராவியால் ஆவியாகும் சேர்மங்களை பிரிக்கிறதுக்கு தான் இந்த நீராவி காய்ச்சி வடித்தல்ங்கிற மெத்தட் பயன்படுது. அடுத்து பின்ன காய்ச்சி வடித்தல். பின்ன காய்ச்சி வடித்தல்ல வெவ்வேறு கொதிநிலை கொண்ட 2-3 பொருட்கள் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதோட கொதிநிலையில அதை என்ன பண்ணுவாங்க, ஆவியாக மாற்றதுக்கு அப்புறம் அந்த நீர்மங்களை பிரிக்கிறதுக்கு பின்னமாக்கும் குழாய் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் வெளியேற்றுவாங்க. ஸோ அதுதான் பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நிறப்பிரிகை முறை இல்லைன்னா வண்ணப்பிரிகை முறைன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ வண்ணப்பிரிகை இல்லைன்னா நிறப்பிரிகை. இங்கே என்ன நடக்கும்னா உறிஞ்சுதலும் பரப்பு கவர்தல் இந்த ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்கும். அதாவது கலவையில் உள்ள பகுதி பொருட்கள் தகுந்த உட்கவர் பொருளில் உறிஞ்சப்படும் வீத வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டது. ஸோ நிறப்பிரிகை முறையை பொறுத்தவரைக்கு உறிஞ்சுதலும் பரப்பு கவர்தலும் நடைபெறும். அடுத்து மைய விளக்கு முறை அப்படின்னா என்னன்னா அடர்மிகு துகள்கள் வேகமாக நுருகும் போது அடிப்பகுதிக்கு தள்ளப்படுகின்றன. வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய பொருள் கீழே போய் தள்ளிடும். ஸோ லேசான துகள் மேலே இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பொருட்களை பிரிச்சு எடுத்துக்கலாம். அதுதான் மைய விளக்கு முறை.
வண்டல் படிதல் அல்லது தெளிய வைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மெத்தடு. வண்டல் படிதல் அப்படின்னா என்னன்னா, இந்த சேரும் தண்ணியும் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒண்ணுதான் வந்து வண்டல் படிதல்ங்கிற முறை. அதாவது ஒரு பகுதி பொருள் திரவமாகவும் மற்றொன்று கரையாத திண்மமாகவும் திரவத்தை விட கனமாகவும் இருக்கும் போதுதான் இந்த வண்டல் படிதல் முறை அப்படிங்கிறது பயன்படுகிறது. அப்புறம் தெளிய வைத்தல்ங்கிற முறை பயன்படுகிறது. அதாவது ஒரு சேற்று நீரை சிறிது நேரம் அசையாமல் வச்சாலே அது என்ன ஆகும், இப்போ சேரும் நீரும் கலந்ததை நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சிடறோம். அதை நம்ம டச் பண்ணாமல் வச்சுட்டோம்னா சேரெல்லாம் கீழே வந்துடும், தண்ணி எல்லாம் மேலே வந்துடும். ஸோ அப்போ இப்படி வச்சாலே பூமியின் துகள்கள் அடிப்பகுதியில் படுகின்றன. இதுதான் வண்டல்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப அந்த மேல உள்ள திரவத்தை நம்ம நீக்கும் போது அது என்ன ஆயிரும், கீழே இருக்கக்கூடிய அந்த வண்டல் வந்து நமக்கு படிஞ்சிருக்கும். அப்ப தெளிவான திரவத்தை நம்ம வேற ஒரு குழாய்க்கு மாத்திடலாம். அந்த மாத்திரக்கு பேரு தான் தெளிய வைத்தல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வண்டல் படிதல் மற்றும் தெளிய வைத்தல் முறை. இது சேரு மற்றும் நீரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது ஈஸியாயிரும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன அப்படின்னு. அடுத்து தலைகீழ் ஜவ்வூடு பரவல். ஸோ இதுதான் வந்து ஆஸ்மாசிஸ் சொல்வார், R1 சொல்வார்ல, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அந்த மெத்தடு இதுதான். கடல் நீரை குடிநீரா மாற்றக்கூடியது இந்த தலைகீழ் ஜவ்வூடு பரவல் முறை மூலமா தான் நடக்கும். அதாவது கரைப்பான் மூலக்கூறுகள் செறிவு அதிகமுள்ள கரைசலிலிருந்து செறிவு குறைந்த கரைசலுக்கு வந்து நகரும். இவை அரை கடத்து சவ்வினால பிரிக்கப்பட்டு செறிவு அதிகமுள்ள கரைசலுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி மெத்தட்ல தான் என்ன பண்றாங்க, தண்ணியை வந்து நல்ல தண்ணியை உருவாக்குறாங்க. RO தண்ணியெல்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கரைசல் அல்லது உண்மையான கரைசல்னா என்ன அப்படிங்கிறது. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்களின் ஒரு படித்தான கலவை தான் வந்து கரைசல். அப்ப கரைப்பொருள் துகளின் அளவு வந்து எவ்வளவா இருக்கும்னா 10-7 சென்டிமீட்டர் அளவுக்கு குறைவா இருக்கும். அதுதான் வந்து உண்மையான கரைசல் அப்படின்னு சொல்றாங்க. அது எது, கூழ்ம கரைசல். கூழு மாதிரி இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா பல படித்தான கலவைகள் கரைப்பொருள் துகளோட அளவு வந்து எப்படி இருக்குன்னா 10-7 சென்டிமீட்டர் முதல் 10-5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது கூழ்ம கரைசல் அப்படின்னு சொல்றோம். அதாவது பெரிய கரைப்பொருள் துகள்களை கொண்டிருப்பதால் ஒளியை சிதறடிக்க முடியும். அதாவது அவை டின்டால் விளைவு அல்லது ப்ரௌனியன் இயக்கத்தை காட்டுகின்றன. டின்டால் விளைவுனா என்னன்னா, கூழ்மத்துகளால ஒளியானது சிதறடிக்கப்படும். அதுதான் என்னது, டின்டால் விளைவு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டின்டால் விளைவுனா என்னன்னா, கூழ்மத்துகள்னால மட்டும்தான் ஒளியை சிதறடிக்க முடியும். அந்த விளைவுக்கு பேர் தான் டின்டால் விளைவு. அடுத்து கரைசலின் வலிமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தடவை கூட TNUSRB எக்ஸாம் நினைக்கிறேன், மொலாலிட்டியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட டெஃபனிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரைசலோட வலிமையை வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம அளக்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொலாலிட்டி 2 இருக்கு. மொலாலிட்டி அப்படின்னா 1 லிட்டர் கரைசல்ல கரைப்பொருள் உள்ள மோல்களோட எண்ணிக்கை தான். 1 லிட்டர் கரைசல்ல எவ்வளவு கரைப்பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோல்களின் எண்ணிக்கை தான் மொலாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, கரைப்பொருளோட மோலின் எண்ணிக்கை டிவைடட் பை 1 லிட்டர் கரைசலின் கன அளவு. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா போட்டோம்னா அது மொலாரிட்டி. அதே இது நார்மாலிட்டி என்னன்னு சொல்றாங்க. 1 லிட்டர் கரைசலில் கரைபொருளின் கிராம் சமான எண்ணிக்கையா இருந்துச்சுன்னா அது நார்மாலிட்டி. அப்போ நார்மாலிட்டி ஃபார்முலா என்ன, முன்னாடி பார்த்த மொலாரிட்டி இன்ட்டு மூலக்கூறு நிறை டிவைடட் பை சமான எடை வந்து கிராம்ல இருக்கும். அடுத்து மொலாலிட்டி, நான் சொன்னேன் இல்லையா, லிட்டி ஒன்று இருக்கு, ரிட்டின்னு ஒன்று இருக்கு. மொலாலிட்டினா என்னன்னா 1000 கிராம் கரைப்பான்ல, இங்க பார்த்தது 1 லிட்டர், ஆனா இங்க என்னது 1000 கிராம் கரைப்பானில் கரைந்துள்ள கரைப்பொருளின் மோல்களின் எண்ணிக்கை தான் வந்து மொலாலிட்டி. அப்ப கரைப்பொருளின் மோல்களோட எண்ணிக்கை டிவைடட் பை கரைப்பானின் எடை கேஜில வரும். ஸோ இதை 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட டெஃபனிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இயற்பியல் மாற்றம்னா என்னன்னா, இம்மாற்றம் பருப்பொருளோட நிறம், கடினத்தன்மை, அடர்த்தி, உருகுநிலை போன்ற இயற்புகள் பண்புகளில் மட்டுமே பாதிக்கும். இயற்பியல் மாற்றம்னா பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும்தான் வரும். அதோட சைஸு, அதோட கலரு,
கடினத்தன்மை, அடர்த்தி, உருகுநிலை இதெல்லாமே அதோட பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுல மட்டும்தான் சேஞ்ச் இருக்கும். ஆனா வேதியியல் மாற்றம்ங்கிறது அதோட இயல்பே மாறிடும், வேதியியல் பண்புகளை பாதிக்கும். அப்போ ஒரு புதிய பொருள் நமக்கு உருவாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேதியியல் மாற்றத்துல தான் புதிய பொருள் உருவாகும். அடுத்து நிலை மாற்றம். ஸோ நிலை மாற்றம்னா என்னன்னா எப்படி சேஞ்ச் ஆகுது, உருகுநிலை, கொதிநிலை, உறைநிலை, ஆவி அழுத்தம் இதெல்லாமே நிலை மாற்றத்துக்குரியது. ஸோ இப்போ உருகுநிலைனா என்னன்னா எந்த டெம்பரேச்சர்ல திண்மமா இருக்கட்டும் இல்ல திரவ நிலைகளா இருக்கட்டும் சமநிலையில் இருக்கோ அல்லது ரெண்டு வடிவங்களும் சமநிலையில் ஆவி அழுத்தம் பெற்றதோ அந்த வெப்பநிலை தான் உருகுநிலை எனப்படும். ஸோ எந்த வெப்பநிலையில் திண்மம் மற்றும் திரவ நிலைகள் சமநிலையில இருக்குதோ இல்லை அப்படின்னா ரெண்டு வடிவங்களும் சமநிலையில் ஆவி அழுத்தம் பெறுதோ அந்த வெப்பநிலைக்கு பேர் தான் உருகுநிலை. இது கொதிநிலைங்கிறது என்னன்னா எந்த வெப்பநிலையில் திரவங்களின் ஆவி அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமா மாறுறது. ஓகேவா, திரவத்தோட ஆவி அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்திற்கு ஈக்குவலா வந்துச்சுன்னா அது கொதிநிலை. உறைநிலை அப்படின்னா என்ன, உருகுநிலை வேற உறைநிலை வேற. உறைநிலைங்கிறது ஒரு பொருள் திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு எப்ப சேஞ்ச் ஆகுது, ஐஸ் கியூபா மாறுது. தண்ணி எந்த டெம்பரேச்சர் ஐஸ் கியூபா மாறுதோ அதுதான் என்னது உறைநிலை அப்படின்னு சொல்றோம். ஆவி அழுத்தம்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் திரவத்துடன் சமநிலையில் உள்ள திரவத்தின் ஆவியால் செலுத்தப்படும் அழுத்தம் ஆவி அழுத்தம். ஸோ புரியுதா, திரவத்துடன் சமநிலையில உள்ள திரவத்தோட ஆவியால் செலுத்தப்படக்கூடிய அழுத்தம் தான் ஆவி அழுத்தம். இதோட தன்மை வெப்பநிலையை சார்ந்து இந்த ஆவி அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆவி அழுத்தம் அதிகமா இருக்கும் போது மூலக்கூறுகளுக்கு இடையான விசையோட எண் மதிப்பு கம்மியாகும். அதே இது வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகும் போது ஆவி அழுத்தம் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, காரணம் கூற்றுங்கிற மாதிரிலாம் கேட்கலாம். ஸோ வெப்பநிலை உயரும் போது திரவத்தோட ஆவி அழுத்தமும் அதிகரிக்கிறது. ஸோ இதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் முடிஞ்சுச்சு. இந்த குழ்மங்கள், கரைசல், சேர்மம், கலவைகள் இது எல்லாமே இதோட முடிஞ்சு. அடுத்த டாபிக் அணு. ஓகேவா, ஸோ அணு அமைப்பு, அணுக்கள் சார்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், என்சிஆர்டி சிலபஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ இது ரயில்வேவோட எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். குரூப் டிக்கு மட்டும் கிடையாது, என்டிபிசி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா ஒரே சிலபஸ் தான், என்சிஆர்டி டாபிக்ஸ் தான் வரும். ஸோ அதனால் தொடர்ந்து எல்லா ரயில்வே எக்ஸாமுக்குமே நீங்கள் இந்த நோட்ஸை படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.